யோவான் 10:1 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். இந்த வசனம் பார்த்திங்கன்னா உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார். என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் யாருடைய சத்தத்தை கேட்குறதுக்கு பிரியமாக இருக்கிறீங்க? உலக பிரகாரமாக பார்த்தீங்க அப்படின்னா கள்ள உபதேசங்கள் போதிக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் செவிசாய்க்க மனதாக இருக்கிறீங்களா? இல்லைனா கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாக பிரசங்கிக்கக்கூடிய மெய்ப்பர்களுக்கு நீங்கள் உங்களுடைய சத்தத்தை அவங்களுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க தயாராக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் உங்களை பார்த்து கேட்குறார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கள்ள உபதேசம் போதிக்கக்கூடியவங்களுக்கு பின் செல்லவே கூடாது. அதாவது முக்கியமாக அவங்களுடைய எண்ணம் எல்லாமே எப்படி இருக்குன்னா, காசு 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 காசை மட்டுமே மையப்படுத்தினதாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை பற்றி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். ஆசீர்வாதத்தை பற்றி மட்டுமே பேசுவாங்க. உங்களை கண்டிக்கக்கூடிய, உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையுமே செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஓநாய்கள்னு சொல்கிறாரு. கள்ள உபதேசம் பண்ணக்கூடியவங்கன்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தைகளை நீங்கள் எந்த காலத்தில் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. அப்படி கேட்டிங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு பரலோக வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிப்படைவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமாய் இல்லாதவனும் கூலியால் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். அதாவது மெய்ப்பனாய் இராதவனும் சரி, ஆடுகள் தனக்கு சொந்தமாய் இல்லாதவனும் சரி, அவன் ஒரு கூலியால். அவனுக்கு என்னென்னா அந்த ஆடுகள் மேலே அக்கறை இருக்காது. இது யாரை சொல்லுதுன்னா, ஊழியக்காரர்களை சொல்லுது. சில பேருக்கு அந்த ஆடுகள் தன்னுடைய மந்தையில் உள்ள ஆடுகளாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அது தனக்கு சொந்தமில்லாத ஆடுகளாக இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல கூட்டம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு அதை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு கண்டிப்பான உபதேசங்களும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை காசுங்கிறது மட்டுமா தான் இருக்கும். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய காசை வாங்குறதுக்கு மட்டும்தான் வருவாங்க. அப்படிப்பட்டவங்க யாருன்னா கூலியாள். ஓனாய் வருகிறதை கண்டு ஓடி போகிறான். ஓனாய்னா என்னது? பிசாசு. பிசாசு மற்றும் உலகம் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஓனாய்க்குள்ளே தான் வரும். ஸோ இது வர்றதை பார்த்து அவங்க என்ன செஞ்சிடும்? ஓடி போயிடுவாங்க.